Hi, today I came up with the recipe Dum Aloo Kashmiri. ஸோ இதுக்கு வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேபி பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி அழகாக கழுவி பாயில் பண்ணி அப்புறமா பீல் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கணும். ஸோ திரும்ப அதே குக்கரில் கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகா, அனியன், ஒரு இன்ச் ஜிஞ்சர், அப்புறம் பாருங்கள் இது போட்டிருக்கேன், கிஷ்மிஸ்ஸு, முந்திரி, அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். பேபி பொட்டேட்டோஸ் வெந்ததை உரித்து நல்லா ப்ரிக் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். ஸோ வெந்ததுலேருந்து நம்ம தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து சோம்பும் ஜிஞ்சரும் தான் அவங்க சேர்க்குற அந்த கிஷ்மிஸும் தான் அவங்க சேர்க்குற மெயின் இன்க்ரீடியண்ட்டு. கார்லிக் சேர்க்கலான்னா சேர்த்துக்கலாம், ஆனால் அவங்க சேர்க்க மாட்டாங்க, அதனால் நான் சேர்க்கல. ஸோ நார்மலாக 6 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே வேக வச்ச எல்லா பேபி பொட்டேட்டோஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரை ரொம்ப இது தேவை, லைட் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். நம்ம எகெயின் ஹோல் கரம் மசாலா, ஷாய் ஜீரா எல்லாம் நார்மல் ஜீரா சேர்க்கறதுனாலும் இட் இஸ் ஃபைன். ஹியர் ஐம் ஆடிங் ஷாய் ஜீரா, அப்புறம் ஹோல் கரம் மசாலா. இப்போ வந்து அந்த பிளெண்ட் பண்ண மசாலாலாம் சேர்த்துக்கிறோம். இந்த பிளெண்ட் பண்ண மசாலாவில் நம்ம வந்து சோம்பு அண்ட் ஜிஞ்சர் துண்டு சேர்த்தோம் இல்லையா, அது பதில் பவுட்ராகவும் சேர்க்கலாம். அவங்கெல்லாம் பவுட்ராக தான் சேர்ப்பாங்க. ஸோ 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது டர்மரிக் 2 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1.5 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்கணும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர் அண்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நம்ம இந்த பிளெண்ட் மசாலா ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோடு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக அதை கொதிக்கிட்டு விட்டுறணும். அப்புறம் உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு க்ரீம் சேர்க்கணும். ஏன்னா அந்த ஸ்பைசஸ் வந்து இப்போ இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு பேபி பொட்டேட்டோஸ் எல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு சிம்மரில் 5 மினிட்ஸ் விட்டுடலாம். மீன்வாயில் கர்டு அடித்து வச்சுக்கணும். கொஞ்சம் ஒரு கப் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் லாஸ்ட்டாக, ஏன்னா அது ஒரு மாதிரி கர்ட்லிங்காக இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ கிண்டிட்டு இப்போ சர்விங் பவுல் நம்ம மாற்றிட்டு இதோட வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சுக்கலாம் சைடில். அப்புறம் இந்த மாதிரி பூரி, சப்பாத்திஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். Do try it without fail. See you. Until then, it's Nitya signing off. Bye.